Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. Anointing Fire Catholic Ministries வழங்கும் ஐரோப்பா வாழ் பகுதி கத்தோலிக்க மக்களுக்கான 3 நாள் மாபெரும் நற்செய்தி பெருவிழா. நாள் செப்டம்பர் மாதம் 20, 21 மற்றும் 22. வழி நடத்துபவர்கள் அருட்தந்தை ஆல்பர்ட், திருச்சி மறை மாவட்டம், அருட்தந்தை சைஜு, இயக்குனர் AFCM மினிஸ்ட்ரீஸ் சகோதரர் இன்பநாதன். மேலும் விவரங்களுக்கு முன்பதிவிற்கு www.afcmuk.org என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருச்சிலுவையின் மாட்சி என்கின்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. திருச்சிலுவை நம்முடைய மீட்பின் அடையாளமாக, நம்முடைய மீட்பின் சின்னமாக விளங்குகிற இந்த திருச்சிலுவையின் மகிழ்ச்சியின் திருநாளில் நாம் நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்ப தேவைகளுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காகவும் ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை உலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அது மீட்பின் பயனை உலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 78. நாம் பாட வேண்டிய பதிலுரை: இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள்.
என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினார். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினார். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவில் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 3 சொற்றொடர்கள் 13 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார்.
உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்கல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை என்னை சந்திக்க ஒரு அம்மா வந்தாங்க. என்னுடைய அறைக்கு வந்தபோது அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது திடீர்னு என்னுடைய அறையில் இருக்கக்கூடிய அந்த பாடுபட்ட சிறுவத்தை பார்த்துட்டு, என்ன சாமி உங்களுடைய அறையில் பாடுபட்ட சிறுவம் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு வேளாங்கண்ணி மாதாவுடைய ஒரு படமோ அல்லது திருஹ்ருதய ஆண்டவர் படமோ வச்சுருந்தா மிக நல்லா இருக்குமே, இந்த பாடுபட்ட சிறுவத்தை போய் ஏன் உங்களுடைய அறையில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஏம்மா அப்படின்னா, இந்த பாடுபட்ட சிறுவம் இருக்கிற இடத்துல துன்பம் இருக்கும், தடைகள் இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த புரிதல் தான் நம்மில் பலரில் இருக்கிறது. சிலுவை அப்படின்னா துன்பம், சிலுவை இருந்தால் தடை. எனவே தான் நம்முடைய வீடுகளிலும் சரி நம்முடைய கழுத்திலும் சரி இந்த சிலுவையை அணிந்து கொள்வதற்கு தயங்குகிறோம் என்று நாம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற திருச்சிலுவையின் மகிமை என்பது, திருச்சிலுவை அப்படிங்கிறது ஒரு தடைக்கல் அல்ல, ஒரு துன்பம் அல்ல, மாறாக இந்த சிலுவையின் வழியே தான் நமக்கு மீட்பு வந்தது என்பதை நமக்கு சொல்லுகிறது. அதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். எவ்வாறு பாலைவனத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல இந்த மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு இந்த மானிட மகன் உயர்த்தப்படுகிற போது அங்கு என்ன நடக்கிறது? மக்கள் மீட்படைகிறார்கள், நிலை வாழ்வு பெறுகிறார்கள் என்று நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். அது எதனுடைய விளைவு? கடவுள் இந்த உலகின் மீது கொண்ட அன்பின் நிலைப்பாடு, வெளிப்பாடு என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக நாம் பார்க்கிறோம். அப்ப எதற்கு பாலைவனத்தில் அந்த பாம்பு உயர்த்தப்பட்டது என்று பார்க்கிற போது அதை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். பாலைவன பயணத்தில் அந்த மக்கள் மோசேயோடு பயணம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு திடீர்னு ஒரு துன்பம், அதாவது உண்ட உணவையே உண்டு, அதே போல அவர்களுக்கு இடர்கள் ஏற்படுகிற போது அவர்கள் மோசேக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். எனவே அதற்காக அங்கு பாம்புகள் அனுப்பப்பட்டதா என்று பார்க்கிற போது அல்ல, மாறாக அந்த மக்களின் மனதை கண்ட கடவுள் அங்கு பாம்புகளை அனுப்புவதை பார்க்கிறோம். என்ன? அந்த எகிப்து நாட்டிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அந்த எகிப்திலிருந்து அவர்கள் பட்ட பல்வேறு துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மறந்து அவர்களை அபரிமிதமாக கடவுள் அந்த எகிப்து நாட்டிலிருந்து விடுவித்து கால் நனையாமல் செங்கடலை நடக்க வைத்த அந்த கடவுள் செய்த அரும்பெரும் செயல்களை எல்லாம், அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு மன்னாவும் காடைகளையும் பொழிந்த இறைவனை இரவில் மேகத்தூண் வழியாகவும் நெருப்பு தூண்கள் வழியாகவும் அந்த மக்களை தன்னுடைய கண்ணின் இமை போல காத்து வழிநடத்தி வந்த அந்த கடவுளுடைய அபரிவிதமான அன்பை அந்த மக்கள் மறந்து தங்களுக்கு அப்ப ஏற்பட்ட அந்த துன்பங்களை, அப்ப ஏற்பட்ட அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் நினைத்து கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கக்கூடிய அந்த நன்றிகெட்ட தனத்திற்கு தான் கடவுள் அங்கு தண்டனை கொடுப்பதாய் நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு உயிர்விட்ட அந்த இயேசுவை நாம் நோக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த நன்றி உணர்வு நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசம் சரி, முதல் வாசம் சரி நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த சிலுவையை துன்பத்தின் அடையாளமாக பார்க்காமல் நம்முடைய மீட்பின் அடையாளமாக, நம்முடைய வெற்றியின் அடையாளமாக பார்க்க திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்ப இந்த சிலுவையை நாம் மீட்பின் அடையாளமாக, வெற்றியின் அடையாளமாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வில் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தையின் வழியாகவும் சிலுவையின் மாட்சியின் மறைபொருள் வழியாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களையும் நேர்மறையாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. என்னுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு என்கின்ற உடனே கடவுள் இல்லை என்று ஒரு விரக்தியான மனநிலையை நாம் அடையாம, நாம் அந்த துன்பங்களை நேர்மறையாக
எதிர்கொண்டு அந்த துன்பங்களிலிருந்து நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டுமோ, என்ன செயல்பாடுகளை நாம் செய்ய முடியுமோ அதை இறை துணையோடு செய்யக்கூடிய நேர்மறையான பார்வையை நாம் வளர்க்கிற போது, எவ்வாறு அன்று பாலைவனத்தில் மோசேவால் அந்த பாம்பு உயர்த்தப்பட்டது போல, எவ்வாறு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயர்த்தப்பட்டது போல, அவரை பார்ப்பவர்கள் எல்லாம், அந்த பாம்பை பார்க்கிறவர்கள் எல்லாமே உயிர் பெற்று எழுந்ததைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில் உயிர் பெற்று எழுவோம், ஒரு புது பிறப்பு அடைவோம் என்பதை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது. இயேசு எவ்வளவோ துன்பங்களை இந்த மண்ணுலகிலே அனுபவித்தார். ஆனால் இருந்த போதிலும் அந்த துன்பங்களை எல்லாம் நேர்மறையாக பார்த்தது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு கடவுளுடைய துணையோடு அந்த துன்பங்களிலிருந்து வெளிவந்தார். இறுதியில் மாட்சியாகிய உயிர்ப்பை அடைந்தார். உயிர்ப்பை அடைந்து கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையின் அடையாளமான செயல்பாடுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த சிலுவையை நோக்கும் போதெல்லாம் இந்த சிலுவை நமக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவின் பாலமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சிலுவையை எப்பொழுதெல்லாம் நாம் நோக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளோடும் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்திருக்கக்கூடிய அயலாரோடும் இந்த உறவை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மூன்று பண்புகளை நாம் வாழ்வாக்குகிற போது, எப்பொழுதெல்லாம் இந்த சிலுவையை நாம் நோக்குகிறோமோ காண்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த பண்புகளை நாம் புதுப்பித்து கொண்டே நாம் வாழ்வாக்க முயற்சி செய்கிற போது, இந்த சிலுவை நம்முடைய வாழ்வின் மாட்சியாக, மீட்பின் அடையாளமாக அது வெளிப்படும், வெளிக்கொணரப்படும். இல்லை அப்படின்னா எப்போதும் நாம் நினைத்து கொண்டிருக்கிற போதையே இந்த சிலுவை நம்முடைய வாழ்வின் துன்பத்தின் அடையாளமாக, தடைக்கல்களின் அடையாளமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆக இந்த திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழாவில் இந்த திருச்சிலுவையை நாம் தினமும் நம்முடைய வாழ்வில் நோக்குவோம், திரும்பி பார்ப்போம். இந்த திருச்சிலுவை வலியுறுத்தக்கூடிய பண்புகளை நாம் வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். சிலுவை நம்முடைய வாழ்வில் மீட்பாக, மாட்சியாக இருக்கும். திருச்சிலுவையின் மகிமை என்றும் நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து நிலை பெறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்தும் பாவம் போக்கும் பலியாக ஏற்றருளும். இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலுமிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நீர் நியமித்தீர். இவ்வாறு எதிரிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலே தோல்வி காணவும் வேண்டுமென செய்தீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தன்னுடைய அன்பு சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தன்னுடைய அன்பு சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநேராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். உம்மையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அன்னையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் விடுதலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். சிலுவையின் வழியாக நமக்கு மீட்பை அருளிய அன்பு தெய்வம். இந்த தெய்வத்தின் அன்பு பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் எல்லா சிலுவைகளையும் நேர்மறையோடு எதிர்கொண்டு
இந்த இயேசுவை போல மீட்பு அடையக்கூடிய மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமா. இறைவா, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையுலகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளது எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நிலையான புகழுக்குரிய தூய இறையின கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.